கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:12. அதன் பின்பகுதி, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய கரத்தினாலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க போகிறது. வசனம் எப்படி ஆரம்பிப்பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அந்த வருடம் முழுக்க ஐஸ்வர்யமும் கனமும் தேவ கனம். ஐஸ்வர்யம் பணம் நல்லாமே தெரியும். கனம்னா என்ன? தேவ மகிமை. தேவ மகிமை உங்கள் மேல வெளிப்பட போகிறது, உங்க மூலமாக வெளிப்பட போகிறது. ஏசாயா சொன்னது போல, 60 சொன்னது போல 1ஆம் அதிகாரம், எழுப்பி பிரகாசி உன் கர்த்தருடைய மகிமை உன் எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அந்த காலம் தான் அதுல சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய மகிமை உங்கள் மேல வெளியரங்கமாக ஆக போகிறது. ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆனா அந்த ஆவா சொல்கிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அப்ப என்ன ஒரு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உடல் ரீதியான பலம் இல்லாம இருக்கீங்களா? உடல் ரீதியா நோய்பட்டு இருக்கீங்களா? சோர்வா இருக்கீங்களா? இல்ல பணபலம் இல்லாம இருக்கீங்களா? கடன் பிரச்சனை இருக்கீங்களா? என்ன வரலாம் பரவாயில்ல, தேவன் நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவம் வல்லமை தேவன் தான் இருக்கு. நமக்கு எல்லாமே அது செகண்டாகவே கிடையாது. தேவன் தான் சகலத்தையும் அதிக காலத்தில் நேர்த்தியாக தருகிறோம். நமக்கு எல்லாமே தெரியும், செய்கிறோம் தெரியும். ஆனா இதுல அடுத்த அது கடைசி வசனம், கடைசி காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறதுனா, பின்பகுதியில எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், எவரையும். அப்ப அதை நீங்க தள்ளுபட்டவும் கிடையாது, நீங்களும் அதுல உண்டு. எவரையும்ன்றது தேவனை நம்புகிற மக்கள் அனைவரும், நம்பாத மக்களும் அந்த கடைசி கட்சத்துல, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கீங்க ஆண்டவரே, நான் முடியல ஆண்டவரே, இது வரைக்கும் நான் உங்களை நம்பல ஆண்டவரே, இப்ப நம்புறே ஆண்டவரே வந்தாலுமே உங்களை அவர் பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அதைத்தான் அதை சொல்லப்படுகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரத்தின் மகிமையை, தேவனுடைய கரத்தின் வல்லமையை நீங்க பார்க்க போகிற ஒரு வருடமாக போகிறது. முதல் நீங்க அந்த வல்லமை அனுபவிக்க போறீங்க. முதல் அந்த மேன்மையை நீங்க அனுபவிக்க போறீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அதை முதல் நீங்க அனுபவிக்க போறீங்க, நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு முன்னால சொல்றது பாருங்க, உம்முடைய கரத்தில சத்துவமும் வல்லமையும் உண்டு. அந்த வல்லமையும் சத்துவத்தையும் அந்த அதிகாரத்தையும் அனைத்து காரியங்களும் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, அது உங்களுக்கு வரப்போகிறது. முதல் அதை அனுபவிக்க போறது நீங்க தான் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் அது உலகத்துக்கு தெரிய போகிறது. எவரையும் அப்படின்னா, நீங்க அநேக சாட்சியா நிற்க போறீங்க. என் கஷ்டத்துல தேவனை தேடினேன், தேவன் எனக்கு சகலத்தையும் கொடுத்தாரு, என் போராட்டத்தை தேவன்கிட்ட வந்தேன், தேவன் சகலத்தை நன்மைக்கு எதுவாக செய்து முடித்தார் அப்படின்னு நீங்க முன்னால சாட்சியா சொல்ல போறீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால் மட்டுமே முடியும். கேட்டுக்கொள்ளும் தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய வல்லமையும் சத்துவமும் வெளிப்படும் வருடமாக இருக்க போகிறது, காலமாக இருக்க போகிறது. உங்கள் மூலமாக வெளிப்படும் நேரம் நெருங்கி விட்டது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமானேசிக்கும் பரலோக பிதாவே, உங்களுடைய கர்த்தருடைய சத்துவம் வல்லமையும் உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டவரே, நீர் உண்மை நோக்கி பார்க்கிற எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் செய்வேன் என்பதற்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லையப்பா, உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமாப்பா. நீர் எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி மேன்மைப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. சத்துவம் வல்லமையும் அவர்களுக்கு நிலைமை வழிய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் அவர்கள் உயர்ந்து நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மூலமாக நீ இந்த காரியத்தை செய்வேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.